ஹாய் நண்பா, தமிழக அரசு ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. மாவட்டங்கள் வாரியாக வேலை வாய்ப்புகள் வர தொடங்கி இருக்கு. இந்த ஜாபுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, நேரடியாக இன்டர்வியூ மூலமா ஹையர் பண்ண போறாங்க. ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. இதில் ரைட் சைடு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான், உங்களுடைய நேம் என்ன, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே தெளிவாக கேட்டிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக இதை அப்படியே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வேலைவாய்ப்பு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை, இந்த துறையின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்கு. ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சேவை மையத்திலிருந்து தான் தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. முதற்கட்டமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்துடும். உங்கள் மாவட்டத்தின் பெயரை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்டேட் வந்த உடனே நான் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரியான ஜாப் அப்டேட் தற்பொழுது கோயம்புத்தூர் ஒன் ஸ்டாப் சென்டருக்கு வந்திருக்கு அப்படின்னா, வழக்கு பணியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில், அதாவது கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு 13 கால் இடங்கள் இருக்கு. கோயம்புத்தூர்ல 3 கால் இடங்கள், பொள்ளாச்சியில 2, மேட்டுப்பாளையத்துல 4, தொண்டாமுத்தூர்ல ஒரு 4. இந்த மாதிரி உங்க மாவட்டத்துக்கும் ஜாப் வரும்போது அதுல இருக்கக்கூடிய டிவிஷன் வைஸா உங்களுக்கு வேலைகளை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. கோயம்புத்தூர்ல மட்டுமே ஒரு 4 ஊர்கள்ல இருந்து 13 கால் இடங்கள் வழக்கு பணியாளர் ஜாபுக்கு வந்திருக்கு. 18,800 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. பிஎஸ்டபிள்யூ படித்தவங்க, இல்லைனா பிஏ சோஷியாலஜி, இல்லைனா எம்ஏ எம்எஸ்சி சோஷியாலஜி, அப்படி இல்லைனா சைக்காலஜி முடித்தவங்க, இந்த மாதிரி கேட்டகரியில் டிகிரி படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 21 வயதிலிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கணும். பெண் பணியாளராக 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணி அமர்த்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜாப் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறதுனால உள்ளூரை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 38 மாவட்டங்கள் வழியாக ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காலியிடங்கள் இருக்க போகுது. அந்தந்த மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய வேலைகளுக்கு அந்தந்த மாவட்ட மக்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட மக்கள் மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரே ஒரு காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இல்லைனா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 21 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கணும். ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸாக தான் உங்களுக்கு ஜாபுடைய ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸ் இந்த ஜாப் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான், ஷிஃப்ட் வைஸாக தான் உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரியில் ஹையர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பாதுகாவலர் கேட்டகரியில் மொத்தமாக ஒரு 4 காலியிடங்கள். குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இல்லைனா 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலோ இல்லை 10th ஃபெயில் ஆகியிருந்தாலோ இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். 21 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பல்நோக்கு உதவியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்பர் அப்படிங்கிற கேட்டகரிக்கும் 8th பாஸ் இல்லைனா 10th பாஸ் இல்லைனா 10th ஃபெயில், அப்படி இல்லைனா 10th தாண்டி 12th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். மல்டி பர்பஸ் ஹெல்பர் ஜாபுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குது. நிர்வாக அமைப்பின் கீழ் பணி புரிந்தவராகவும் சமையல் தெரிந்த பெண் பணியாளராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன் மட்டும் அடிஷ்னலாக சொல்லியிருக்காங்க. இந்த மல்டி பர்பஸ் ஹெல்பர் ஜாபுக்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சமையல் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும். ஸோ இவ்வளவுதான் கண்டிஷன், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 4 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஐடி கேட்டகரி இருக்குது, செக்யூரிட்டி கேட்டகரி இருக்குது, கேஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் வேலைகள் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து இது கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிடுங்க. நீங்கள் வைக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல்ஸ் வைக்கக்கூடாது, ஜெராக்ஸ் தான் வைக்கணும். அது எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டாச்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஆஃபீஸ் கவரில் போட்டு இந்த கோயம்புத்தூர் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே மாலை 5 மணிக்குள்ளே இந்த ஆஃபீஸ்க்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. அதே மாதிரி செலெக்ஷன் கூட உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது. அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கால் லெட்டரை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும்.
இது ஒரு தமிழக அரசு வேலைவாய்ப்பு தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.